வணக்கம். பிக் பாஸ் டே 41 என்ன பிக் பாஸ் எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க விஜய் சேதுபதிக்கு. ஆனால் உண்மையிலே எல்லா இடங்களையும் ஃபயர் வர மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடங்களில் ஃபயர் வர மாதிரி இருந்தது. சில இடங்களில் சொதப்புனாரு. அப்படி என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது. விக்ரமோட அந்த வக்ரத்துலேருந்து ஆரம்பிச்சு இன்னொரு பக்கம் அதை வந்து அரோராக்கு எடுத்துகிட்டு போனது, அதை அப்படியே கனெக்ட் பண்ணி இன்னொரு பக்கம் உண்மையிலேயே வந்து வக்ரமா நினச்சது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்வதியை போட்டு அடின்னு அடித்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு மொமெண்ட் அப்படின்லாம் சொல்லணும். ஏன்னா அங்கே அரோரா வந்து அதை நினச்சி அவங்க பண்ணலை, அவங்க நார்மலாக பண்ணாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அதை வந்து பார்வதி வேறு மாதிரி புரிஞ்சுட்டு அதை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது கண்டிப்பாக வீக்கெண்டில் அடி விடும் அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்மளுக்கு அதில் புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்கறையாக நீங்கள் வந்து எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இது மாதிரிலாம் பண்ணி உங்களோட வக்கர குணத்தை ஏன் காட்டுறீங்க, அது அசிங்கமாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டார். இதே விஜய் சேதுபதி தான் ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி அரோரா வந்து ஒரு பக்கம் இவரை துஷாரை அந்த பாத்ரூமில் அந்த சேஞ்ச் ரூம்குள்ளே தள்ள முயற்சிக்கு போகும்போது அவர் வந்து ஐயோ நான் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளர போனதெல்லாம் நடக்கும் போதெல்லாம், இன்னொரு பக்கம் அதே பார்வதி தான், பார்வதியும் கம்ருதுன்னு ஒரு பக்கம் வெளியில் போய் சாப்பிட்றது வந்து டபுள் மீனிங்கில் டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் இவர் எப்படி டிஃபெண்ட் பண்ணார்னா, இது வந்து 16+ உள்ள எபிசோட், 16+ உள்ளவங்க தான் பார்க்கணும், அங்கே குழந்தைங்க பார்க்குறாங்க அப்படின்லாம் நீங்கள் புலம்புறதெல்லாம் அது உங்களோட தப்பு. ஏன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்கள் குழந்தைங்க என்னதை பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படின்னு. இப்போ மட்டும் ஏன் அது வந்து வக்கரமாக மாறுனுச்சு அப்படிங்கிறது எனக்கு புரியல. பட் எனிவே இங்கே பார்வதி பண்ணது முழுக்க தப்பு. அவங்க பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணான்னு சொன்னது அதை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி தான் ஆகணும். ப்ராபப்ளி அதை வந்து அவங்க 2 பேரும் சிறுசுகளாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து அதெல்லாம் பற்றி பேச வேணாம்னு நினச்சாரா அப்படின்னு தெரியல. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. அதே மாதிரி இப்போ இவ்வளோ அரோராக்கு இவ்வளோ விஷயத்தை எடுத்து பேசின விஜய் சேதுபதி, இதே அரோரா இன்னொரு பக்கம் இப்போ இங்கே வந்து அரோராக்கு சப்போர்ட் பண்ணது காரணம் என்ன, பார்வதி சொன்னது அவங்களை பாடி ஷேம் பண்ணுற மாதிரி இருந்தது, பாடி ஷேமிங்கில் கேரக்டர் அசாசினேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால வந்து எடுத்து அவங்களுக்காக பேசினார். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி அரோரா இன்னொரு பக்கம் திவாகர் மேலே ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க தெரியுமா, அதுக்கு வந்து இவர் வந்து அங்கேயும் அவங்க கேரக்டர் அசாசினேட் தானே பண்ணாங்க. இவர் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட அவங்க வல்கரான்னு சொல்லலை, ரொம்ப வந்து மோசமாக நடந்துக்கிறாரு, லவ்னு சுற்றிக்கிட்டே இருக்காரு அப்படி இப்படின்லாம் சொல்லி சொன்னாங்கல்ல. அந்த இடத்துல அவங்க மீன் பண்ணது என்னென்னா, இவர்கிட்ட வந்து சேஃபாக ஃபீல் பண்ணலை அப்படிங்கிறது தான் மீன் பண்ணாங்க. ஆனால் இதே அரோரா திவாகர் சொல்லாமே அவரை போய் கிஸ் பண்ணாங்க. அப்போ அவங்கள வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்க, திவாகர் வந்து அது பெருந்தன்மையாக ஒத்துருந்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல திவாகர் வந்து அன்றைக்கி வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாருன்னா அரோரோட நிலைமை என்னவா இருந்திருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து நியாயம் பேசி தான் ஆகணும். இப்போ அத்துமீறி நடந்துக்கிட்ட மாதிரி தான் ஆகும். அப்போ என்ன திவாகர் வந்து முத்தம் கூட அப்படின்னு சொல்லி இவங்க போய் கொடுத்தாங்களா, இல்லை அவர் எதிர்பார்க்காத போது கொடுத்தாங்களா. அடுத்து அதே மாதிரி திவாகரை பற்றி சில இடங்கள்ல நான் தான் சொன்னேன்ல, அரோரா வந்து எப்போ வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவங்க ஒரு சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி, அதாவது இங்கே பார்வதி ஒரு பக்கம் இவரை வந்து வக்ரம்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகவே அந்த ஒரு பாயிண்ட்டை இவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து பேசினாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த முதல்ல வந்து யார்கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கண்டிப்பாக திவாகர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனக்கு தெரியும் ஒரு வாரத்துலேயே 2 வாரத்துலேயே நீங்கள் திவாகர்ட்ட பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது தான் இந்த கிஸ் மேட்டர்லாம். அதுக்கப்புறம் நடந்தது தான் கண்ணாடி கிஸ் கொடுத்தது. அதுக்கப்புறம் கண்ணாடிக்கு மேலே இல்லாமல் திவாகர் வாயில இல்லை கன்னத்தில் முத்தம் கொடுத்தது. இதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்தது தான். ஸோ நீங்கள் ஒரு பக்கம் இது மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணால் எல்லாருக்குமே அந்த ஒரு டவுட் வரதானே செய்யும். ஸோ ஏன் இதை வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணல அப்படின்னு தெரியல. அடுத்து அந்த ஒரு கேப்டன்சி மேட்டரில் வந்து எப்படி வந்து ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டாரு, யார் நடந்துக்கிட்டாரு, ஒரு பக்கம் சபரி நடந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேங் எஃப்ஜே, அமித், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யார், கனியை விட்டுட்டா அப்படி கனிலாம் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் செமையாக கேள்வி கேட்டார். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கனி ஒரு இடத்துல கூட அவங்க வந்து தப்பு அப்படிங்கிறத விஜய் சேதுபதி சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டே கிடையாது. அந்த அம்மாவோட மூஞ்சை போய் பாருங்கள், நீ என்ன வேணால் சொல்கிறா, நான் பண்ணுறதான் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான் இருக்காங்க.
விஜய் சேதுபதி அன்னைக்கு வந்து அவ்வளோ பெருசுனார்ல கனி வந்து உண்மையிலே இன்னைக்கு கூட அவர் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாரு, விஜய் சேதுபதி என்ன டிஃபெண்ட் பண்ணுறாரு, நீங்கள் வந்து பாசத்தில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் அண்ணன் தங்கச்சின்னு இருக்கிறதுனால தான் நீங்கள் இவ்வளோ தவறு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பாசத்தினால வந்து இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் ஒரு கூட்டத்து மேலே உங்களால் அவ்வளோ பாசம் காட்ட முடியுதுன்னா இன்னொரு கூட்டத்து மேலே அவ்வளோ ஹேட்டரை காட்டுறீங்க. அதை வந்து அவர் கொஷின் பண்ணி வந்திருக்கோம்ல. அன்னைக்கு வந்து சொன்னார், ஞாபகம் இருக்கா, ஐ திங்க் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார், இவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு எப்படி வந்து ஹாஷா பேசுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவங்க வேஷம் போட்டாங்க இதே கனி. அப்போ இவரும் சேர்ந்துக்கிட்டு சொன்னார், ஆமாங்க நீங்கள் வந்து அதெல்லாம் கற்றுக்கணும், பார்வதியை பார்த்து கற்றுக்காங்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலே வன்மத்தை பார்வதி தான் வந்து கனியை பார்த்து கற்றுக்கணும், எப்படி வந்து எல்லாருக்கும் முன்னாடி நல்லவங்க வேஷம் போட்டு பின்னாடி வந்து இப்படி இது மாதிரிலாம் வேலைகள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் அவங்க காலில் மிதிச்சதே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க கனி வந்து. இன்னொரு பக்கம் எஃப்ஜே வந்து ஒரு படி மேலே போய் இதெல்லாம் விளையாட்டில் சகஜம் தான், இது வந்து நார்மலாக தான். அவர் கேட்குறாரு, கனி பண்ணியிருந்தா, கனி அந்த இடத்துல இருந்திருந்தா இதே மாதிரி பேசியிருப்பீங்களா அப்படிங்கும்போது அப்பயும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் ஆமாம் நான் அதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு தெரியும் அந்த இடத்துல கனி இல்லை, பார்வதி தவிர வேற யாராக இருந்தாலும் இந்த ஹோல் ஹவுஸ் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காது. அடுத்து விஜய் சேதுபதிக்கு வருவோம். விஜய் சேதுபதி என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. இப்போ திவாகரை போட்டு ஒரு பக்கம் அடி நடிக்கிறார் தெரியுமா. உங்களுக்கு வந்து நீங்கள் படிப்பை வச்சுட்டு ஓவராக பேசிட்டு இருக்கீங்க, தகுதி தராதரம்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அந்த ஆள் வெளிப்படையாக தகுதி தராதரம்னு பேசுகிறாரு. இவர் வந்து வெளிப்படையாக பேசாமல் அதே விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே உள்ள ஒருத்தரையும் அவர் வந்து பதில் பேச விடுறதே கிடையாது. அவர் நினைக்கும் போது மட்டும் தான் பேசணும், அதை தாண்டி வந்து பேசிட்டா மூடுன்னு உட்கார, அதை லிட்டரலாக மூடுன்னு சொல்கிற மாதிரி தான் உட்காரு அப்படின்னாரு. இன்னைக்கு கம்ருதன் அவர் பண்ணது எவ்வளோ கேவலமான விஷயம். கம்ருதன் வந்து அந்த இடத்துல சொன்னது என்னன்னா, நான் வந்து அந்த இடத்துல வந்து பார்வதிக்காக நின்னேன்னு சொன்னார். உண்மையிலே நின்னாரு. அந்த இடத்துல பார்வதிக்காக நின்னது கம்ருதனும் இன்னொரு பக்கம் திவாகரும் தான். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கேம்லேருந்து அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க, திவ்யாலாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நின்னது அவர் தான். அவர் எந்திரிச்சு நின்று இது மாதிரி பேசியிருக்கேன், இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை, உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அங்கே உள்ளார உள்ள கண்டஸ்டண்ட்டோட நான் வந்து ஒரு பெரிய ஆளுன்னு நினைக்கிறதுனால தான் இந்த மனப்பான்மையே அவருக்கு வருது. ஏன்னா இன்னொரு பக்கம் திவாகர் வந்து வாயை விட்டு சொல்லிடுறாரு, ஆமாம் நான் நிறையா படிச்சிருக்கேன், ஸோ மற்றவங்களாம் படிக்காதவங்களும் முட்டை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இவர் வந்து நான் வந்து உங்களோட ஒரு பெரிய பெட்டர் பொசிஷனில் இருக்கேன், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தானே. அதேனா அவங்க என்ன உங்களோட ஸ்லேவா, வந்து வாயே திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன உங்களோட ஸ்லேவா? அங்கே உள்ள யாருமே அந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன சார் இப்படி வந்து பேசிட்டு இருக்கேன், பேச வாயை கூட திறக்க முடியல அப்படிங்கிறத கேட்டிருக்க மாட்டாங்க. என்னை கேட்டிருந்தா இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து கம்ருதன் எந்திரிச்சு பேசுவார். நான் கம்ருதன் எந்திரிச்சு பேசியிருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்கள்ட்ட எப்படி பேசினாலும் நீங்கள் வந்து மூடி அப்படின்னு அந்த இவங்க திவ்யா சொல்கிற மாதிரி உட்கார சொல்வீங்க, அதுக்கு வந்து நான் பேசாமே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துருக்கணும். ஏன்னா இது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டிவாக இருக்குது. இவர் வந்து ஒரு பக்கம் எல்லாருக்கும் பெருசாக அட்வைஸ் பண்ணுறாரு, ஆனால் அதே வேலையை தான் இவர் வேறு விதத்தில் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி அவரோட பெரிய ஆக்டர்ஸ்டெல்லாம் அவர் பண்ண மாட்டார். நான் தான் சொல்கிறேன், சில இடங்களில் கூட பார்வதிக்கு கூட இவர் லீனியண்ட்டாக இருக்காரு, ஆனால் கம்ருதனை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை அவர் மேலே? ஒரு ஆளுக்கு வந்து பேச தெரியல அப்படின்னா அவரை பேச வச்சு அவரோட கருத்துக்களை வெளில எடுத்துகிட்டு வரதான் ஒரு ஹோஸ்டோட வேலை. உங்களோட வேலையே அதுதான். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆடியன்ஸுக்கும் இன்னொரு பக்கம் கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது. அந்த வேலையை விட்டுட்டு கண்டஸ்டண்ட்டே நீங்கள் போய் வந்து வெளியில் உள்ள ஆடியன்ஸ் மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட புரிதல் அதுதான். அவங்களுக்கு வந்து ஒருத்தங்க மேலே ரொம்ப பாசத்துலேயோ இல்லை வெறியிலையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இன்னொரு ஆளை வந்து அடிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் அதை பண்ணவே கூடாது. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது கம்ருதனை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கும் கம்ருதனுக்கு என்ன வாக்கியால் தகராறு அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சபரியும் வந்து நான் வந்து எல்லாமே வந்து நான் வந்து வேணுனே பண்ணலை, அவங்கள வேணுனே அடிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வேணில் தான் அடித்தாரு அப்படிங்கிறதுலாம் நிறைய ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ போட்டு காட்டுறதுக்கு அப்புறமே. இன்னொரு பக்கம் இவர் விக்கல் விக்ரம் எவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருந்தார், அதெல்லாம் ஏதாச்சும் அட்ரஸ் பண்ணார்? அதெல்லாம் அட்ரஸ் பண்ணவே இல்லை. திவாகரை இவ்வளோ அட்ரஸ் பண்ணுறாருல, திவாகரை வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க, ஜாதி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் ஹவுஸ்லேயே அதிகமாக பீப் போட்டது வினோத்துக்கு தாங்க. இது வரைக்கும் வினோத்தை ஒரு வாட்டி இவர் கண்டிச்சு பேசுகிறாரா? வினோத்தை கண்டிச்சு பேசியிருக்காரா? இந்த வாரம் எவ்வளோ பீப் போடப்பட்டுச்சு? ஒரு முட்டாள் இருக்காங்க, ஒரு முட்டாள்னு என்ன சொல்கிறது, ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு
ஃபார் எக்ஸாம்பிள் கம்ருதன் எடுத்துக்கலாம், திவாகருக்குலாம் ஒரு பழக்கம் இருக்குது. அவங்கள போய் நீங்கள் கொஞ்சோன்னு சீண்டி விட்டிங்கன்னா அவங்க வந்து கண்ணாமனான்னு வெடிப்பாங்க. கண்ணாமனான்னு அவங்க ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் இருப்பாங்க. அது மாதிரி ஆட்களை தொடர்ந்து ஒருத்தர் சீண்டிக்கிட்டே இருக்காரு. ஆனால் வினோத் வந்து இவரை மட்டும் தான் திவாகரை மட்டும் தான் சீன்றாரு. ஏன்னா மற்றவங்களெல்லாம் சீன்னா அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க, அப்புறம் இவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவார். இங்கே ஆனால் வினோத் வந்து திவாகரை சீன்றதுக்கான காரணம் திருப்பி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறது. அவன் ஏதாச்சும் கொஞ்சம் எழுத்து பேசிட்டாவே உடனே அவன் ஜாதி வச்சு தான் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறது. சரி, திவாகருக்கு அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, அந்த ஒரு எண்ணம் இருக்குன்னா, அதே டைம் திவாகரை வெளில அனுப்பும் போது அதை சீண்டி விட்டுக்கிட்டே இருக்கிற, அதை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிற வினோத்துக்கு என்னங்க தண்டனை? இல்லை வினோத் என்ன வேணாலும் பேசிக்கிட்டே போகலாமா? கேவலமாக அதுவும் என்ன சொல்கிறேன், அவ்வளோ பொண்ணுங்களை வந்து கேவலமாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இவர் மேலே ஒரு பெரிய அக்யூசேஷன் வைக்கிறாங்க தெரியுமா, திவாகர் மேலே. ஆக்சுவலாக வினோத்தை பற்றி எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது. வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவை போய் ஒரு மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து அந்த இடத்த விட்டு விலகி போவாங்க. இவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கட்டி பிடிப்பார். அதே மாதிரி இவங்கள்ட்டையும் அரோராட்டையும் அதே பண்ணார். ஆனால் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் ஒரு பக்கம் வந்து இவருக்கு வந்து ஒரு புனிதர் பட்டத்தை கொடுக்கறதுக்கு அவர் என்னத்தாங்க பண்ணிட்டாருன்னு நான் கேட்குறேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த சீசனில் உள்ள எல்லா கண்டஸ்டண்ட்டுமே ரொம்ப கொடூரமாக கேவலமாக இருக்காங்க. நான் அதான் சொல்கிறேன்ல, 40 நாளில் யூஸ்வலாக 30 நாள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் யார், இல்லை அடுத்து ரன்னர் அப்பில் யார் இருக்க போகிறாங்க, இவங்க 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்லலாம். இந்த வாட்டி யாராலையும் அந்த மாதிரி ஒன்று நினைக்க முடியாததுக்கான காரணம் என்னென்னா, உள்ளார உள்ள கண்டஸ்டன்ட் யாருமே அவங்கள ட்ரஸ்டே பண்ண முடியல. இது மாதிரி ஒரு குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஒரு இடத்த கேள்வி கேட்டுட்டு இன்னொரு இடத்த கேள்வி கேட்காம இருக்கிறது ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் ஒருத்தன் வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான், தூண்டி விட்டு அடுத்தவனை கெட்டானோ ஆக்கிட்டே இருப்பான். ஆனால் இவன் நல்ல மாதிரி உட்காந்துருப்பானா, இது என்ன இது? நீங்கள் பார்க்குறது இப்போ நீங்கள் இவருக்கு பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணுற அதே சேனலில் தானே அவரும் பேசினார். அவ்வளோ கெட்ட விஷயங்கள்ல பேசினார், அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் பேசினார். அதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி காதுக்கு போகவே இல்லையா? அதுதான் சொல்கிறேன், சில டைம் வந்து இந்த பிக் பாஸ் டீம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்கிரிப்டை நீங்கள் அப்படியே வந்து ஒப்பிச்சுட்டு போனீங்கன்னா அதுக்கு உங்களை தான் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தவறாக எனக்கு பட்டுச்சு. எப்படி நீங்கள் கேட்டது நியாயமாக இருந்ததோ அது மாதிரி உங்கள் தவறை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். இது எல்லாத்தையும் தாண்டி கண்டஸ்டண்ட்டெல்லாம் விடுங்க, கண்டஸ்டண்ட்டை ஒரு கண்டஸ்டண்ட்டாக முதல்ல மதிங்க. நீங்களே மதிக்கலைன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்க வந்து உங்களை மதிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக எஃப்ஜே வந்து உங்களை பார்த்து உங்களை வந்து ஒரு ஆளாக கூட மதிக்காத போது எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருந்தது. ஏன்னா அந்த ஆள் வந்து உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் அந்த ஆளை கூட மதிக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு. அதே மாதிரி தான் அந்த கண்டஸ்டண்ட்டுக்கும் உங்களை பற்றி ஃபீல் ஆகும். ஸோ மதிங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. வேறு என்ன இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. You're safe, hard in, but I found it, homie, been cracked.